இலங்கையில் பல வருடங்களாக பெரும் சர்ச்சைகளையும் அரசியல் அரங்குகளில் சமூக வலைதளங்களிலும் விவாதங்களை ஏற்படுத்திய பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தற்போது மீண்டும் ஒரு பரபரப்பான செய்தியோடு ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார். புத்தர் சொன்னது அமைதியடா, அதை நெஞ்சில் வச்சு நீங்க நடங்கடா. தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தி காப்பாத்துங்க. நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் CID அவசர முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். ஒரு காலத்தில் பலரையும் அதிர வைத்த ஞானசார தேரருக்கு இப்போது மரண பயமா? நேற்றைய தினம் CID தலைமையகத்துக்கு சென்ற ஞானசார தேரர் தனக்கு பல்வேறு விதத்தில் தூறுகள் மற்றும் மிரட்டல்கள் வருவதாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். தெரியாத நபரிடம் இருந்து தொடர்ச்சியாக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து முறைப்பாடு செய்துள்ளார். தனது உயிருக்கே பெரும் ஆபத்து இருப்பதாகவும் இது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நமக்கு என்ன தெரிகிறது? அப்போது சட்டமும் நீதிமன்றமும் ஞானசாரனுடைய கையில் இருந்திருக்கிறதோ என்ற அச்சம், சந்தேகம் நமக்கு எழுகிறது அல்லவா? பாதுகாப்பு பிரிவினர்கள் மீது திடீர் நம்பிக்கை இப்போது வந்திருக்கிறதே என பலரும் விமர்சித்து வருகின்றார்கள். ஏனென்றால் ஞானசாரர் தேரரின் கடந்த கால வரலாறு சட்டமீறல்களாலும் இனவாத குழப்பங்களினாலும் நிரம்பி இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீதிமன்றத்துக்குள் அத்துமீறி நுழைந்து நீதிபதியையும் அரச சட்டத்தரணிகளையும் அச்சுறுத்தி அதற்கான குற்றத்திற்காக 6 வருட கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இப்ப நீதிமன்றத்துக்குள்ள ஞானசார தேரர் அவர்களால் வர முடியுமா? நீதிபதியை மிரட்ட முடியுமா? ஏனென்றால் சட்ட ஒழுங்கு இப்போது நன்றாக இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு இஸ்லாமிய மதத்தையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட குற்றத்திற்காக வேண்டி ICCPR சட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டில் இவருக்கு 4 வருட கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அலுத்கம இன கலவரம் 2014ஆம் ஆண்டு அலுத்கம பகுதியில் பெரும் வன்முறை வெடிப்பதற்கு காரணமாக அமைந்த இனவாத பேச்சை நிகழ்த்தியவர் இந்த ஞானசார தேரர் தான் என்ற குற்றச்சாட்டு இன்னும் மக்கள் மத்தியிலே பலமாக உள்ளது. இப்படிப்பட்ட சட்டத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பலமுறை சீர்குலைத்ததாக நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஞானசார தேரர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களினால் பொது மன்னிப்பு மூலம் சிறையிலிருந்து விடுக்கப்பட்டார். சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். புத்தர் சொன்னது அமைதியடா, அதை நெஞ்சில் வச்சு நீங்க நடங்கடா. நாட்டை காக்க நினைச்சீங்கன்னா முதல்ல நல்ல வழியில போங்கடா. இனி